வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம கஞ்சி வத்தல் எப்படி போடலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 1 கிலோ அரிசி மாவில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பெரிய ஜவ்வரிசியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மொறுன்னு இருக்கும் வத்தல் வந்துட்டு. நான் எப்போவுமே வருஷம் போடுவேன். அதே மாதிரி தான் இந்த தடவையும் பண்ணுறேன். இந்த தடவை எங்கள் அம்மா பண்ணுறேன், நீ மெஷர்மெண்ட் சொல்லி நான் பண்ணுறேன்னு சொல்லி வந்து வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த அரிசி மாவில் வந்துட்டு நான் கடையில் கழுவி கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வெந்துருச்சா நான் இப்போ பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருந்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கொதிச்ச தண்ணியில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கட்டி தட்டுப்படாது. அப்படியே போட்டோன்னா நமக்கு கட்டியாக வந்துடும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எங்கள் அம்மா நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா இதை கலரி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் கட்டியாக ஃபார்ம் ஆகாது. தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, வெந்து வரும்போது நமக்கு நல்லா கட்டியாக கிடைக்கும். இப்போ வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ எந்த அளவுக்கு நமக்கு அந்த குண்டாம் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பாதி குண்டாக தான் வச்சிருந்தோம், இப்போ முழுசாக வந்துருச்சு. இப்போ நான் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம கருவேப்பிலை வத்தல், தக்காளி வத்தல், கீரை வத்தல் அந்த மாதிரி எல்லாமே போடலாம். நான் வந்து இது ஃபஸ்ட் பேட்ச்சு ப்ளெயினாக போட்டேன், செகண்ட் பேட்ச் வந்து கருவேப்பிலை வத்தலை போட்டேன். இதை நம்ம நல்லா கலரி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி தொட்டு பார்த்தேன், இது ஒட்டவே இல்லை. பாருங்கள், நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு காட்டன் புடவை எடுத்து நல்லா நனைச்சி மொட்டை மாடியில் ஆல்ரெடி ஃபஸ்ட் நாள் முன்னாடியே நான் கழுவி காய வச்சிட்டேன். இப்போ மறுபடியும் தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி நம்ம மெத்தையில் போட்டு இந்த மாதிரி குட்டியாக நம்ம வந்து கரண்டி வச்சு ஊற்றிட்டே வந்தோன்னா நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் வத்தல் கிடைக்கும். எங்கள் அம்மா தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன்னு ஊற்றிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் ஊற்றினது. ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வராங்க எங்கள் அம்மா. நானும் சைட் பை சைட் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன். நமக்கு நல்ல வெயிலில் இது போட்டால் தாங்க நமக்கு நல்லா சூப்பராக எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இது வந்து நம்ம போட்டிருந்த அந்த 1 குண்டா ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இது நல்லா நமக்கு காயணும். காலையில் இது வந்து ஒரு 7 மணி போல் நாங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டோம். இன்னும் பிஃபோராக ஏஞ்சி போட்டால் இன்னும் நமக்கு வெயில் தெரியாது. மறுநாள் நமக்கு இந்த மாதிரி தான் சிங்கிளாக வந்தது. தண்ணி தொட்டு எடுத்தேன். நல்லா தண்ணி புடவை பின்னாடி நம்ம தண்ணியை தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். நான் ஒரு 2 டேஸ் காய வச்சேன். பாருங்கள், நல்லா மொறுன்னு பார்க்குறதுக்கே நல்லா ஒரு வருது. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எண்ணெயில் போட்டு பொரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்ட்டு. இவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்துருந்தது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கருவேப்பிலை இல்லைன்னா தக்காளி இல்லைன்னா கீரை அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம மழை சீசனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லா மொறுன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.